ஒரு அழகான பள்ளத்தாக்கு நடுவுல கரேத் என்ற மறக்கப்பட்ட கிராமம் இருந்துச்சாம். அங்கிருந்த மக்கள் கிசுகிசுக்கும் நிழல்களால பயத்தோட வாழ்ந்து வந்தாங்களாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் மறைவும் இந்த கிசுகிசுக்கும் நிழல்கள் எல்லோரையும் பயமுறுத்துச்சான். ஒரு காற்று வீசினாலே அந்த நிழல்கள் கூச்சலிட்டு எச்சரிக்கையுடனும் கத்துமா. சிலர் அதை பின்தொடர்ந்து அடர்ந்த காட்டுக்குள்ள காணாமலே போயிட்டாங்களாம். அதே கிராமத்துல எலியான்னு ஒரு மாடு மேய்க்கிற பெண் வாழ்ந்து வந்தாங்களாம். மற்றவங்க எல்லாருமே பயந்த போது அவ கடவுள் மீது பயங்கரமான நம்பிக்கை வச்சிருந்தாலாம். அவ அந்த நிழல்கள் ஒரு சாபம் அல்ல, ஒரு நம்பிக்கையின் சோதனை அப்படின்னு நினைச்சாலாம். ஒரு நாள் இரவு அந்த கிராமமே பயங்கரமான கிசுகிசுக்கும் சத்தத்தால பயந்து போய் யாருமே வெளியில வராம அப்படியே இருந்தாங்களாம். அது அப்படி ஒரு பயங்கரமான சத்தமா. ஆனா எலியாவின் மனசுல ஒரு உறுதியான குரல் கேட்டதாம், நான் உன்னோடு இருக்கிறேன். உடனே எலியா ஜெபம் செஞ்சுட்டு அவளோட கைத்தடியை எடுத்துட்டு இருட்டை நோக்கி நடந்து போறா. அது பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள போச்சான். திடீர்னு பயங்கரமான இருட்டு அவளை சுத்திருச்சு. உடனே ஒரு புரியாத குளிரும் பயமும் அவளை தொட்டதாம். ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சான். அந்த நிழல்கள் கோபத்துடன் சொல்லுச்சான், திரும்பி போ, நீ இதற்கு போதுமானவள் அல்ல. ஆனா எலியா தைரியமா ஜெபிக்க தொடங்கினாலாம். உடனே அந்த நிழல்கள் அடர்த்தியான கருப்பு உருவமா மாறிடுச்சு. அதோட கண்கள் பயங்கரமா மின்னுச்சான். அது கோபமா எலியாவை கிட்ட கேட்டுச்சான், ஒளியின் குழந்தையே ஏன் வந்தாய்? அவ பயந்தாலும் தைரியமா சொன்னாலாம், என் கடவுளின் நாமத்தில் நான் வந்தேன், உண்மையை தேட நான் வந்தேன் அப்படின்னு தைரியமா சொன்னாலாம். அந்த கருப்பு உருவம் பயங்கரமா சிரிச்சுச்சான். அப்போ சொல்லுச்சான், இந்த பள்ளத்தாக்கின் உன் கடவுள் உங்களை மறந்து விட்டார், இங்கே நாங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லுச்சான். கோபமான எலியா நம்பிக்கையோட தன்னோட கைத்தடிய தரையில ஓங்கி அடிச்சாலாம். அப்போ அவ கைத்தடியில இருந்து ஒளி வந்துதான். அவ தைரியமா சொன்னாலாம், கர்த்தர் என் ஒளியும் மீட்பும், நான் யாரை பார்த்து பயப்பட வேண்டும்? அந்த கைத்தடியில இருந்து ஒளி வந்ததும் அந்த கிசுகிசுக்கும் நிழல்களோட உருவம் பயந்து சத்தமா கத்திட்டே மறைஞ்சு போச்சான். அந்த உருவம் மறையவும் அதுக்கு பின்னாடி ஒரு பாதை தெரிஞ்சுச்சான். அதை பின்தொடர்ந்து எலியா போனப்போ மறைஞ்சு போன மக்கள் எல்லாரும் அந்த குகைக்குள்ள இருந்ததை பார்த்தாலாம். அங்க அவங்க கிசுகிசுப்புகளோட மாயமான மந்திரத்தால பிடிபட்டு இருந்தாங்களாம். எலியா அவளோட ஒளிரும் கைத்தடியை காட்டினப்போ மாயமான பிடியில இருந்த எல்லாருமே வெளிச்சத்துக்கு வந்தாங்களாம். பல ஆண்டுகளாக சூரியன் ஒளியே இல்லாத அந்த பள்ளத்தாக்கு அன்னைக்கு பயங்கரமா ஒளிர்ச்சான். அப்போ கிராம மக்கள் அவங்களோட அதிகாரத்தை இத்தனை வருஷமா இருளுக்கு கொடுத்துட்டோம்னு ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். எலியாவோட நம்பிக்கை தான் அந்த இருளை ஒளியா மாத்துச்சு. அன்னையிலிருந்து கரேத் ஒளியின் பள்ளத்தாக்கு அப்படின்னு எல்லாராலும் சொல்லப்பட்டுச்சான். நாமளும் எலியா மாதிரி தான். நம்மளோட கருமையான காலங்கள்ல இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தாலும் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையால இருளை ஒழிக்க முடியும். இயேசு நிழல்களை விட எப்போதுமே பெரியவர். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமேன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.